Hallelujah. Hallelujah. Praise Lord. Amen. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் இன்னும் களைப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கு, சோர்வுல இருக்கிற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹொலிலெல்லாம் முடிச்சு நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, என்னோட சேர்ந்து தேவனோட வார்த்தைக்கு போவோம். உபாகமம் 1வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம். உபாகமம் 1வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம். எல்லாரும் என்னை பாருங்க. ஆமென். ஓகே, நான் ரொம்ப அழகா வந்திருக்கேன். ஸோ எல்லாரும் என்னைய பாருங்க. Deuteronomy 1வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம். Deuteronomy chapter 1 verse 41 to 45. Deuteronomy chapter 1 verse 41 to 45. உபாகமம் 1வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி, நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மோசே மீண்டுமாக இன்னொரு கதையோட நான் வரேன். குட்டி கதை. மோசையோட இன்னொரு குட்டி கதை. மோசே திருப்பி சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாக நாங்க பாவம் செய்தோன்னு யார் அங்க ஒப்பு கொடுக்குறா? இஸ்ரேல் ஜனங்க மோசைகிட்ட முறையிடுறாங்க, நாங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க இப்ப நாட்டுடைய ஆயிட்டாங்க. என்னவா ஆயிட்டாங்க? ஏன்னா அவங்களால கானான் தேசத்தையே சுதந்திரத்துக் கொள்ள முடியல. ஏன்னா அவங்களோட கீழ்ப்படியாத ஒரு காரியம், அவங்களோட முறுமுறுப்புனால, அவங்களோட கீழ்ப்படியாதனால, அவங்களோட பாவத்தினால அந்த கானான் தேசத்தை 40 நாள்ல சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய கானான் தேசத்தை அவங்களால சுதந்திரத்துக் கொள்ள முடியாதனால அவங்க நாடோடியா இருந்தாங்க. அப்படின்னா தேசம் விட்டு தேசம் கடந்து வருகிற ஜனங்களாம் ஆயிட்டாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம். அப்ப அவங்க தேசத்தை விட்டு தேசத்தை அவங்க கடந்து வரணும்னா அப்பெல்லாம் எல்லா தேசத்துக்கும் ஒரு வாசல் உண்டு. சொப்படன்னு சொல்லுவோம். இங்கதான் சொப்படன் திறந்த வெளியா இருக்கும். சொப்படன் யோபான்னு போட்டு நாங்கள் பூந்துடலாம். அதுலயே அங்க காட்டுலாம் இல்லை. ஆனா அந்த காலத்துல எல்லா தேசத்துக்கும் ஒரு பெரிய கேட் இருக்கும். புரியுதுங்களா? அந்த தேசத்தை கடந்து போகணும். அப்ப அந்த தேசத்தை கடந்து போகணும்னா பெர்மிஷன் வேணும் இல்லைங்களா? அதனால இவங்க யுத்தம் பண்ணி தான் அவங்க கடந்து போகணும். என்ன பண்ணி கடந்து போகணும்? யுத்தம் பண்ணி. அதனால இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அப்ப ஒரு தேசத்தை அவங்களுக்கு பழகிருச்சு இல்லைங்களா? அப்படின்னா ஒரு தேசத்தை கடந்து போகணும்னா அவங்க யுத்தம் பண்ணிட்டு தான் கடந்து போகணும். இப்ப இவங்களாகவே ஒப்பு கொடுக்குறாங்க, நாங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், அதனால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை கட்டளையிட்டபடி எல்லாம் நாங்க போய் யுத்தம் பண்ணுவோம். என்ன பண்றாங்க? யுத்தம் பண்ணுவோன்னு நிக்கிறாங்க. ஆனா இவனால யாரு இவங்களுக்காக யுத்தம் பண்ணினா? தேவன். ஹல்லேலூயா. நாம் இதுக்கு முன்னே சொன்ன இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை, எந்த ஒரு வல்லமையும் இல்லை, அவங்க பலவான்களும் கிடையாது. ஆனா இவங்களுக்காக யுத்தம் பண்ணது தேவன். தேவன் யுத்தம் அவங்களுக்கு முன்பாக செய்தனால தான் இவங்களால எல்லா தேசத்தையும் கடந்து போக முடியுது. வீட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க கர்த்தருக்கு விரோதமாக நாங்க பாவம் செஞ்சோம், அதனால தேவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது போல நாங்க போர் செய்ய போறோம். என்னன்னு சொல்றாங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் எங்களை கட்டளையிட்டபடிலாம் நாங்க போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஆயத்தமாயிட்டாங்க. எப்படி ஆயத்தமாயிட்டாங்க? நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமா இருந்தீங்க. ஹல்லேலூயா. அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. எப்படி? அவங்களோட எல்லாம் போருக்கு வேண்டிய எல்லா கவசத்தையும் எல்லா பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு ஆயத்தமா இருக்காங்க. அதுவும் அடுத்த அவங்களோட போரை மலையின் மேலதான் போய் நின்றுட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த தடவை யாரு தானாவே போய் நிக்கிறா? இஸ்ரேல் ஜனங்களே தானாவே முயற்சிட்டு போய் நிக்கிறாங்க. அடுத்தது படிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து கர்த்தர் இப்ப இந்த ஜனங்க இப்ப என்னவா இருக்காங்க? மன திரும்பு. பாருங்க, ஒருத்தவங்க தவறு செஞ்சா மன திரும்பணும். மன திரும்பினே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடணும். பாருங்க, புரியுதுங்களா?
புரியுதுங்களா? அப்போ தானே இப்போ வந்து மாட்டிக்கிட்டா அடுத்தது என்ன பண்ணால் நல்ல பிள்ளையா என்னாச்சும் ஒன்று பண்ணிடணும். எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். நல்ல பிள்ளையா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம நாடோடி தான், இதுக்கு மேலே அடுத்த தேசம் யுத்தம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இவங்களே சொந்தமாக ஒரு தீர்மானத்தை எடுத்து போய் நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ மோசேகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடி பாருங்க, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு, அப்படின்னா நீங்க வந்து சாகாத படிக்கு தேவனோட அன்பு அங்க பார்க்கலாம். திருப்பி தேவனோட அன்பு எங்க இருக்கு? இஸ்ரேல் ஜனங்க மேல இருக்கு. தேவன் சொல்றாரு, நீங்க வந்து உங்க சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க திரும்பியும் முறிந்து போகாத படிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. ஆனா இவனுக்கு என்னவா இருக்காருங்க, யுத்தம் பண்றதுக்கு மலை மேல ஏறி நிக்கிறானுங்க. எப்படி? ஆயுதத்தோட நிக்கிறானுங்க. ஆனா தேவனை என்ன சொல்றாரு, நீங்க சாகாத படிக்கு நீங்க வந்து போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருங்க. நான் உங்கள் நடுவே இரேன் என்று. நான் உங்க மத்தியில இல்ல, இந்த யுத்தத்துல எங்க இல்ல, நான் உங்க மத்தியில இல்ல. அதனால பாருங்க, தேவன் இல்ல அப்படின்னா தேவனோட கரம் அங்க இல்ல, அங்க தேவனோட சித்தம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோட குறித்த நேரம் அந்த இடத்துல இல்ல. அதனால தேவன் மோசே வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு, நான் உங்க மத்தியில இல்ல, அதனால நீங்க போகாதீங்க, யுத்தமும் பண்ணாதீங்க, நீங்க மறித்து போக கூடாதுன்னா இதை நீங்க செய்யுங்கன்னு தொடர்ந்து படிங்க. நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, நம்ம என்னதான் ராங்கி பிடிச்சவங்களாக இருந்தாலும், நம்ம என்னதான் நோட்டி பண்றவங்களா இருந்தாலும், சில டைம் நம்மளோட சொந்த முயற்சியில நம்ம நல்லவங்க இல்லை, நம்ம சொந்த முயற்சியில நன்மையான காரியத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம செய்யற காரியம் அது தேவனோட மகிமைக்கு உண்டாகத்தக்கதா இருக்குதா, இல்ல மனுஷனோட பெருமைக்கு கூறியதா இருக்குதான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து இவங்க தெரிந்து கொண்டாங்க, கர்த்தர் வந்து அவங்க மேல என்னவா இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்க மேல கோபமா இருக்கிறாங்க சொல்லிட்டு அவனுமே சொல்றாங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம், அதனால கர்த்தர் சொன்னபடியாக நாங்க வந்து எல்லா போருக்கும் நாங்க தயாரா இருக்கோம்னு சொன்னது மட்டும் இல்ல, அவனுங்க செயலையும் வெயில்படுத்தினானுங்க. ஆனா தேவன் அவங்க மத்தியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. தேவன் அவங்க மத்தியில இல்லைன்னு சொன்ன பிறகு அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, மோசே தேவன் என்னெல்லாம் மோசே கிட்ட சொன்னாரோ, மோசே அந்த காரியத்தை எடுத்து போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படிந்தார்களா? கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. அவங்க கீழ்ப்படியல. அவங்க மீண்டுமாக என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு எதிர்த்து அந்த யுத்தத்துக்கு அவங்க போறாங்க. ஆமென். இன்னைக்கு என்னோட தலைப்பானது தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு உங்களோட சொந்த முயற்சியில நீங்க தேவன் தந்து தயவோ இரக்கமோ ஆசீர்வாதமோ நன்மையோ நீங்க பெற முடியாது. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாக அவங்க பாவம் செய்தார்கள் என்று உணர்ந்து அவங்க தேவனோட சித்தத்தோட இணைந்து செய்யறாங்க என்று நினைத்து அவங்க ஏதோ ஒரு காலத்தை செய்யறாங்க. ஆனா அந்த நேரமும் தேவனோட சித்தம் அங்க இல்ல. தேவன் என்ன சொல்றாரு, அவங்க நடுவுல இல்ல. இவ்வளவு நாள் நான் இருந்தேன், இவ்வளவு நாள் உங்களுக்கு நான் வழி காட்டினேன், இவ்வளவு நாள் நான் உங்களை போஷித்தேன், இவ்வளவு நாள் உங்களை நான் வந்து ஆசீர்வதித்தேன், அப்ப நீங்க கீழ்ப்படியில, இப்ப கீழ்ப்படியோடு வராங்க. ஆனா அதுவும் எந்த முயற்சியில? சொந்த முயற்சியில கீழ்ப்படியணும்னு வரும்போது அப்ப கூட தேவன் கைவிடல தெரியுங்களா? அப்போ நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்களே அவர் ஒருபோதும் புறக்கணிக்கிற தேவனே கிடையாது. இன்னைக்கு நம்ம தேவன், ஹல்லேலூயா, அவங்கள வழி நடத்தும் தேவன் தான் நம்மளோட தேவனும். ஆமென். நேற்றும் என்றும் மாறாத தேவன். அந்த காலத்தில் தேவன் எப்படியாக இருந்தாரோ அதே போல் தான் இன்றையும் நம்ம மத்தியில இருக்கிறார். நம்மளை என்றைக்கும் நம்மளை புறக்கணிக்கிற தேவன் கிடையாது. ஆமென். நம்ம தவறு பண்ணாலும், நம்ம தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாலும், தேவனுக்கு எதிர்த்து நின்றாலும்,
ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம மொறுத்தாலும் தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் கிடையாது. தேவன் சொல்றாரு, அப்பயும் அந்த ஜனங்கள தேவன் கரிசனை உள்ளவராக இருந்தாரு. என்ன சொன்னாரு? நீங்க மரித்து போகாதபடிக்கு நீங்க போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருங்க. ஞான உங்க மத்தியில நான் இல்லை. அப்பயும் அந்த ஜனங்க கீழ்படியாம போனாங்க. ஹல்லேலூயா. கீழ்படியாம போனாங்க. எது செய்ய வேண்டாம்னு தேவன் சொன்னாரோ அந்த யுத்தத்துக்கு அவங்க போறாங்க. அந்த மலையிலே குடியிருந்த ஏமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து, அந்த மலையில யார் குடியிருந்தா? எமோரியர். எமோரியருங்க பலத்த மனுஷர்கள். ஹல்லேலூயா. பலத்த இஸ்ரேல் காட்டிலும், இஸ்ரேல் ஜனங்களை காட்டிலும் இவனுக்கு இன்னும் வீரர்கள், ஹீரோன்னு சொல்லலாம். ஆமென். ஹீரோ, இன்னும் வீரர்கள், இன்னும் பலவான்கள். ஆமென். அந்த மலையில அவனுங்க இருக்கிறானுங்க. உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீகள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி, இவனுங்க தேவனோட வார்த்தை மீறி போனனால, ஹல்லேலூயா, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனனால அந்த ஜனங்கள் வந்து அவங்களை தேனீகள் துரத்துகிற போல அவர்களை துரத்தி உங்களை செய்ய தொடங்கி ஒரு மாதம் மட்டும் முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. அப்பனா இந்த தேசத்துல இருந்து அந்த தேசம் வரைக்கும் அந்த எமோரியர்கள் இவர்களை தோற்கடித்து கொண்டே இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஜெயத்தையும் அவங்க காணல. எப்ப தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து போகும்போது அவங்க ஜெயத்தை காணல. அவங்க என்னத்தை காணாங்க? அவங்க தோல்வியை தான் காணாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நம்மளுக்கும் தான் தெரியுங்களா? ஆமென். நம்ம தேவனோட சித்தத்துக்கு செவி கொடாம, தேவனோட சித்தம் என்னது? ஹல்லேலூயா. சித்தம்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த சித்தம் என்னன்னு புரியுதுங்களா? ஆமென். தேவனோட கரம் எங்க இருக்கு? ஹல்லேலூயா. ஆமென். தேவனோட திட்டம் என்னது? தேவனோட நன்மை என்னதுன்னு அறிந்து அதுதான் தேவனோட சித்தம் நம்ம கருதலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்தலாம். ஆனா தேவனோட சித்தம் இல்லாம நம்ம எதுவுமே ஜெயம் கொள்ள முடியாது. தேவனோட வழி நடத்துறது இல்லாம, தேவனோட திட்டம் இல்லாம, ஆமென். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க அவங்க ஜெயத்தை காணணும்னா அவங்க தேவனோட எல்லா வார்த்தைக்கும் அவங்க கீழ்படியணும். அவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். தன்னை ஒப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு முன்பாக மதில் காணப்பட்டாலும் தேவன் அது வழியாக போக சொன்னாலும் அவங்க அதை கீழ்படிந்து போகணும். அப்பதான் அவங்க என்ன காண முடியும்? ஜெயத்தை காண முடியும். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க அநேக இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சொந்த முயற்சியை அவங்க வைத்து அவங்க கடந்து போறாங்க. சுய புத்தியை வைத்து அவங்க கடந்து போறாங்க. நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், நம்மளோட சுய புத்தி என்னைக்கும் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. தேவனையும் அறிய முடியாது. தேவனோட சித்தத்தையும் நம்மளால செய்ய முடியாது. அது எப்பொழுதும் நம்மளோட சுய புத்தி இருக்குங்களா? சுய புத்தி நம்மளோட சொந்த எண்ணங்கள், நம்மளோட சொந்த சிந்தனைகள், நம்மளோட சொந்த ஆலோசனை எப்பொழுதும் தேவனுடைய எதிர்பார்ப்பை எதிர்த்து தான் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளே எடுத்து பார்ப்போமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எடுத்த சொந்த தீர்மானம், அதுவும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்காம நம்மளே ஒன்று யோசிச்சு நம்மளே ஒன்று நினைச்சு ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம எத்தனை தடவை தோல்வி அடைந்திருக்கோம், எத்தனை தடவை நம்ம விழுந்து போயிருக்கோம், அதனால எத்தனை தடவை நம்ம வேதனையும் பட்டிருப்போம். ஆமென். அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்லாகவே தெரியும் தேவன் அவர்களோட இருக்கிறாங்க என்று. ஆனா அவங்க அநேக நேரத்துல உணராம போயிடுறாங்க. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மோசே கிட்ட பேசுறது போல பேச கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க யார் மூலியமா தேவனோட வார்த்தைகளை அவங்க பெற்றுக்கொண்டே இருந்தாங்க? யார் மூலியமா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருந்தாங்க? யார் மூலியமாக தேவன் இந்த ஜனங்களை வழி நடத்தி போஷித்து கொண்டே இருந்தாரு? மோசே மூலியமாக. ஆமென். மோசே மூலியமாக தேவன் மோசே கிட்ட பேசுறாரு. மோசே ஆரோன் கிட்ட பேசினாரு. ஆரோன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பேசினாரு. ஏன் தெரியுங்களா? அப்பயும் இவனுங்க கீழ்படிஞ்சிருக்க மாட்டானுங்க. தேவன் அவங்களோட பேசியிருக்கார். மோசே ஒருவர் மாற்றம்தான் தேவனோட சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரமாக நடந்தவர்.
புரியுதுங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் அவரோட சத்தத்துக்கு செவி சாய்க்கிறார்களோ, யாரெல்லாம் அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து வராங்களோ அவங்க மத்தியில தேவன் பேசுவார். ஆமென். அதுக்கு தன்னை மோசே ஒப்பு கொடுத்தாரு. ஆனா தேவன் மோசைகிட்ட மட்டும்தாங்க பேசினாரு. மோசையின் மூலமாக தான் அந்த எல்லா தேவனுடைய காரியங்கள், எல்லா விதமான வார்த்தையும் ஜனங்கள் மத்தியில போனது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மோசே வழியா பாருங்க, மோசே சொல்லியும் கேட்கல, தேவன் மட்டும் சொல்லியிருந்தா கேட்டிருப்பாங்களா? உங்களுக்கு நான் சொல்றது வேணுங்களா? அவங்க அற்புதம் அடையாளத்தையும் தேவன் மூலியமா கண்டாங்களா, மோசையின் மூலியமாக கண்டாங்களா? மோசையின் மூலியமா தான் கண்டாங்க. அப்ப அவங்க மோசையை எப்படி விசுவாசிச்சிருக்கணும்? மோசை மூலம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவங்க வச்சிருக்கணும்? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு. ஆனா மோசை சொன்ன கர்த்தர் அவர் மூலியமாக பேசின வார்த்தையை கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களால கீழ்படி முடியல, அவங்களால செய்யவும் முடியல. ஆனாதான் பாருங்க, அந்த வசனம் அழகா சொல்லுது, உங்களை சேயீர் தொடங்கி ஒம்ரா மட்டும் முறியடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கடந்து வந்த எல்லா தேசத்திலும் அவங்க தோல்விதான் கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நீதிமொழி 6:4-5 எடுங்க பார்ப்போம். இல்ல, நீதிமொழி 3:5-6-7 எடுங்க. இது உங்களுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க எதுனால தெரியுங்களா அவங்க வாழ்க்கையில அநேக நேரத்துல தோல்வி அடைந்து போனாங்க? ஏன்னா அவங்களோட சுய புத்தி மேல அவங்க சாஞ்சனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க முழு நம்பிக்கை தேவன் மேல வைக்காம தன்னுடைய தன்மையிலேயே அவங்க வைத்து கொண்டனால்தான் அவங்க அவங்க வாழ்க்கையில தோல்வியை கண்டார்கள். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கை ஜெயத்தை காணணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிக போல மதில்கள் வந்தாலும் நம்மளால அந்த ஜெயத்தை காண முடியும். எப்ப நம்மளோட சுய புத்தி மேல் நம்ம நம்பிக்கை வைக்காம, நம்ம நினைக்கிறது நம்ம சிந்திக்கிறது மேல முழு விசுவாசம் வைக்காம தேவன் மேல விசுவாசத்தை வைங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவன் மேல முழு நம்பிக்கை, தேவன் மேல முழு விசுவாசத்தை நீங்க வைக்கும் போது ஹல்லேலூயா நீங்க அங்க ஒரு வெற்றியை நீங்க காணலாம். இன்னைக்கு ஏன் நம்மளோட வாழ்க்கையோட பாதையை பாருங்களேன், நிறைய கோணலா இருக்கு, நிறைய இருளை நம்ம பார்க்கிறோம், நிறைய பள்ளத்தாக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன்? இது நம்ம தேர்ந்தெடுத்த வழிங்க. ஹல்லேலூயா. நம்ம தேர்ந்தெடுத்த வழிதான் அப்படி இருக்கும். இருளை காணுவோம், பள்ளத்தாக்க காணுவோம். ஆமென். ஆனா தேவன் காட்டுற வழியோ மேய்ச்சலா தாங்க இருக்கும். ஹல்லேலூயா. அது மேய்ச்சலான வழியா மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு செழிப்பு உண்டு பண்ற பாதையை தான் தேவன் நம்மளுக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம எப்பெல்லாம் தேவனோட சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம போறோமோ அப்பெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம், ஹல்லேலூயா, ஒரு வேதனை, ஒரு கண்ணீரை நம்ம பார்க்க தான் செய்வோம். ஆமென். தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. நம்ம புதிய ஆண்டு கடந்து போறோம் இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது பேரு விசுவாசம், நம்பிக்கை இல்லைங்க, அது பேரு அவிசுவாசம். ஹல்லேலூயா. இன்னும் உங்களோட நம்பிக்கை கர்த்தர் மேல இல்ல, உங்களுடைய சுய புத்தின் மேலதான் இருக்கு. ஏன்னா இதை சொல்றதுனால தானே நீங்க நம்பாம போறீங்க. ஆமாங்க தானே? இது ஏதோ ஒண்ணு சொல்லுது இல்லையா நம்மளோட சிந்தை. ஆமே, ஏதோ ஒண்ணு சொல்றதுனால தான் நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்காம போகிற ஒரு காரியமா இருக்குது. நான் சொல்றேன், இந்த சிந்தை ரொம்ப ரொம்ப பொல்லாதது, ரொம்ப ரொம்ப பொல்லாதது. ஆமே, இத கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இத கேட்டு நடந்தீங்கன்னா அவ்வளவுதான். மறுபடியும் படிங்க. உங்க சுய புத்தியின் மேல் சாயாம முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன்
எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இப்படி அவர் வழிகளெல்லாம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொண்டு அப்புறம் நடக்கும்போதெல்லாம் அவரை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஏசு ஏசு ஏசு. ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாங்க, நான் காடி ஓட்டிட்டு இருக்கும்போதே நான் இயேசு நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நான் நடந்து போகும்போதெல்லாம் இயேசு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நினைப்பு எப்போதும் என்ன கிடைக்கும்? நினைப்பு பொழுப்பு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்றது நம்ம புரிஞ்சுக்கணும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்னா அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து கடந்து வாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவை நினைத்து கொண்டே நடந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. நீங்க உங்க வழியில தேவன் செய்வார், தேவன் நடத்துவார், தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் தான் அவரை நினைத்துக்கொள்ள அர்த்தம். ஹல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க அவர்கள் கர்த்தரை நினைக்கிறார்கள் என்று நினைத்து அவங்க அவங்களுடைய நினைவுகளை வைக்கிறாங்க. இது அவங்க தேவனை நினைத்து கொண்டு இருந்தாங்கன்னா மோசே சொல்லும் போதே அவங்க கீழ்ப்படிந்து போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மோசே சொன்ன பிறகும் அவங்களுடைய சுய புத்தியை தேவனுடைய திட்டத்துக்கு மேலாக வைக்கிறனால தான் அவங்களால தேவனுடைய கட்டளையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம அவங்க துணிந்து சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கணும் நம்மளுக்கு துணிச்சல் கூடாதுன்னு, நம்மளுக்கு பலம் கூட நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்மளால செய்ய முடியும், நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதை நான் சொல்றேன், இது உங்களுடைய சிந்தை, இது உங்களுடைய நினைப்பு. நம்ம சொன்னது போல நினைப்பு ஒரு நாளைக்கு பொழப்ப கெடுத்துடும், அந்த காரியம் வாய்க்காமவே போகும். ஆனா கிறிஸ்துவை பின்பற்ற நீங்களும் நானும் நம்ம என்ன தெரியுங்க விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. என்ன தெரியுங்க விசுவாசிக்கணும்? தொடக்கிறதும் அவராக இருக்கணும், முடிக்கிறதும் அவராக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிகினிங் அண்ட் எண்டிங் ரெண்டு இடத்துல தேவன் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இருந்தாதாங்க அந்த இடத்துல அவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்கிற காரியத்துல தேவன் மகிமைப்படுறாரா? தொடர்ந்து வசந்த படிங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். இத்தனை மாதம் 12 மாதம் கடந்து வந்துட்டோம். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் தான் இருக்கு புது வருஷம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க நினைத்து பாருங்க, உங்க பாதையை தேவன் எப்படிலாம் வழி நடத்தி இருக்கிறாருங்க. ஆமென். எப்படிலாம் தேவன் வழி நடத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நினைக்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மளோட பாதைகளை தேவன் வழி நடத்தி நம்மளை கொண்டு சென்றிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் காலைல ஏஞ்சிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா புது வருஷம் வரப்போகுதுன்னா அந்த ஒரு எக்ஸைட்டட்ல நான் இருக்கேன். ஆமென். ஏன்னா என்ன ஒரு எக்ஸைட்டட்னா, நான் புது மனுஷியா போக போறேன். ஹல்லேலூயா. இங்க நிக்க கூடாது, இதுக்கு மேல தேவனுக்காக இறங்கி ஊழியம் செய்யணும்னு அந்த ஒரு எக்ஸைட்டட்ல, அந்த ஒரு ஆர்வத்துல நான் இருக்கேன். இந்த ஆண்டு சேலஞ்சை பார்த்தாச்சு, புதிய ஆண்டு சேலஞ்சும் பார்க்க ரெடியா நான் ஆயத்தமா இருக்கேன். ஹல்லேலூயா. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் அவ்வளோ சந்தோஷத்துல அவ்வளோ ஒரு உற்சாகத்துல இருக்கேன். ஆனா இங்க ஒரு சிலரை பார்க்கும் போதே திருப்பி உற்சாகப்படுத்தணும் போலயே. பாஸ்டர் திருப்பி ஒரு கொண்டாட்டமான பாட்டை பாடினா தான் நீங்களாம் உற்சாகமா ஆகுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எண்டிங்ல இருக்கோம் தெரியுங்களா? ஒரு சாப்டரை முடிச்சு இன்னொரு சாப்டருக்குள்ள நாங்க போக போறோம். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? ஒருத்தர் ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப சோகமா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப களைப்பா இருக்கிறாங்க. எனக்கே புரியல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா என்னோட? ஆமென். நீங்க இவ்வளவு பேர் வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷமா. பாஸ்டர் சொன்னாலும் பாருங்க, நான் கொஞ்சம் பேர் தான் நினைச்சேன். நான் அப்பயே யோசிச்சேன், ஏன்னா பிரசங்கம் பண்ண போறது நானும் இல்லை, அப்பயே யோசிச்சேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை சொல்லு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளோட பாதையை அவர் மட்டும்தாங்க கரெக்டான வழியில நம்மளை நடத்த முடியும்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவும் நம்ம இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம கர்த்தருடைய எப்படி சொல்றது, தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம்னா நம்ம இப்படியாக நம்ம உட்காந்துருக்க மாட்டோம். ஆளுக்கு ஒரு மூலில் இருந்திருப்போம். அதான் மோசே தனியா விட்டுறாரு. ஆமாக்கா. ஹல்லேலூயா. 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 தேவன் நம் எல்லோருடைய வாழ்க்கையின் மேல ஒரு சித்தத்தை வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது நிறைவேறணும்னா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு யாராச்சும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்களா? ஒன்னும் தேவனுக்காக எழும்பாம இருக்கிறீங்களா? இன்னும் உங்க ஆவி மறுத்து போனதா இருக்கா? இன்னைக்கு தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் ஆவி இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு, இன்னும் தேவனுக்காக எழும்பணும், இன்னும் தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்யணும். இந்த ஆண்டு செஞ்சதை விட அடுத்த ஆண்டு நான் வேலையா இருக்கணும் கர்த்தருக்குள்ளன்னு என்னோட ஆவி அந்த அளவுக்கு வாஞ்சையாக தாகமாக இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆவியும் அப்படிதான் இருக்கணும்னு 3 நாள் தான் புதிய ஆண்டு முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு நாளும் தேவன் நம்மளை வெட்கப்படுத்தாம நம்மளை வெளி நடத்தி இன்றைக்கு வரைக்கும் நம்மளை வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தை முடியறதுக்கு இன்னும் 3 நாள் புதிய வாக்குத்தத்தோட நம்மளோட வாழ்க்கையை நம்ம தொடங்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. எனக்கு 7வது வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி படிங்க. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. இன்னைக்கு அநேக பேரு நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் எப்போதும் என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு, எதுக்கு உன்கிட்ட பேசிக்கிட்டு பேசினாலும் நீ உன்னோட முடிவுல தான் இருக்க போற. சொல்லிட்டு நானே அப்படியே யோசிப்பேன். ஆமாவா, ஆனா எனக்கு இதுதானே கரெக்டுன்னு படுது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கண்ணு அப்படியே நிற்கிது. பாஸ்டர் எப்போது சொல்ல, உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? பாஸ்டர் என்னை பார்த்து சொல்லுவேன், உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? சொன்னாலும் கேட்க மாட்டேன், வருவேல அப்ப நான் பார்த்துக்கிட்டு தான் பாஸ்டர் எப்போதும் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம ஞானி என்று எண்ணவே கூடாது. இன்னைக்கு தேவனோட வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா மனுஷன் எப்போதும் தேவனோட நினைவு காட்டிலும் நம்மளோட நினைவு இன்னும் பெரியதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியாம போச்சு, இந்த மண்டைக்குள்ள ஒரு மூளையை வச்சுதே அந்த தேவன் தான். ஹல்லேலூயா. சிந்திக்கும்படியாக அந்த ஒரு பாருங்க, இது ஒரு மண்டைக்குள்ள ஒரு மூளை, அந்த மூளைக்குள்ள நம்மளால யோசிக்க முடியுது. இப்படிப்பட்ட படைப்பை உருவாக்குனதே யாரு? நம்மளோட தேவன். ஹல்லேலூயா. அந்த படைப்புக்கு, அந்த படைத்தவருக்கே நம்ம எப்படி நம்ம டஃப் கொடுக்குறோம் தெரியுமா? இல்ல ஆண்டவரே, நீங்க யோசிச்சிருக்காதுல என்னோட யோசனை இன்னும் நல்லது, இன்னும் பெரியதுன்னு நம்ம தேவனுக்கு ஒரு டஃப் கொடுக்குறவங்களாங்க இருக்காங்க. அதான் வேதம் அதுக்கு முன்னே சொல்லிடுச்சு, நீ ஞானி என்று என்னாது. அப்படி எண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்னாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் ஞானி என்று ரோமர் எடுங்களேன், எழுதி வச்சுக்கோங்க. ரோமர் 1வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. பாருங்க, ஞானி நீதிமொழி என்ன சொன்னிச்சு? 3:7 என்ன சொன்னிச்சு? உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே. இப்போ ரோமர் என்ன சொல்லுது? அவங்க ஞானி என்று நினைச்சு அவங்க என்னவா இருக்கிறாங்களா? பைத்தியக்காரன். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல ஞானமா யோசிக்கிறோம், ஞானமா செயல்படுகிறோம், ஞானமா இருக்கும்னு நினைச்சு நம்ம தான் என்னவா இருக்கிறோம்? பைத்தியக்காரமாக காணப்படுறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பேசுகிற விதம், நம்ம யோசிக்கிற விதம், நம்ம செயல்படுத்துற விதம் தேவனோட பார்வைக்கு எப்படியாக இருக்கும்? பைத்தியக்கார மாதிரியே தான் இருக்கும். சில டைம் ஒரு சிலர் பேசும்போதே எனக்கு தோணும், இவங்க யோசிச்சுதான் பேசுறாங்களா, என்னதான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சு பேசுறாங்களா? அப்படி மனுஷனா இருக்கும்போது நம்மளுக்கு அப்படி தோணும் தானே. சில பேர்த்த நம்ம டீல் பண்ணும்போது, சில பேர்த்த நம்ம பேசும்போது. ஆனா அநேக சூழ்நிலையில தேவனுக்கு நம்மளை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. எப்படியா இருக்கு? பைத்தியமா இருக்கனால தான் தேவன் இன்னும் நம்ம நேசிக்கிறாரு. இது இப்படியே விட்டா பைத்திய கட்சி மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை விடக்கூடாது.
தேவனோட வார்த்தை கொடுத்து அவர் அன்புனால் நம்மளை வந்து இன்னும் மூடிக்கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் தேவனோட வார்த்தை சொல்லுது, நம்ம ஞானம் என்று எண்ணி நம்ம பைத்தியக்காரங்க மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வார்த்தை வந்து எதுக்கு சொல்லுது? நீங்க கீழே தொடர்ந்து படிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அறிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்க, வேதம் மீண்டுமாக தேவனை வெளிப்படுத்து. அவர் என்னதான் அழிவில்லாத தேவன். அவர் என்னது? அழிவில்லாத தேவன். அவருக்கு மரணம் இல்லைங்க, அவருக்கு முடிவு இல்லைங்க, அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு உருவமும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வழங்குறோம். ஆனா அவரு அழிவில்லாத ஜீவனுள்ள தேவன். அழிவில்லாத தேவனுடைய மகிமை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அறிவுள்ள மனுஷர். நம்ம தேவனை பாருங்க, ஜீவனுள்ள தேவனை அப்படின்னா அழிவில்லாத தேவன் நம்ம எப்பொழுதும் நம்ம எப்படி ஒப்பிடுறோம்னா அழிவுள்ள மனுஷர்களோடு நம்ம ஒப்பிடுறோம். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல, தேவனை பார்க்க வேண்டிய இடத்துல, தேவனை தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல, தேவனை தயவு பெற வேண்டிய இடத்துல நம்ம யாருடைய நம்ம தயவும் கரிசனையும் யாருடைய இருக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம்? மனுஷனை. இவருக்கு அழிவு இல்லைங்க, இவர் ஜீவன் உள்ளவர். இந்த மனுஷன் ஒரு நாளைக்கு அழிந்து போயிருவான். அது மட்டும் இல்ல, பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நம்ம அது மட்டுமா மாற்றுறோம்? இங்க குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டுமா நம்ம தேவனை வந்து மாற்றுறோம்? இல்ல, நீங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அப்படின்னா இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை வைக்க வேண்டிய இடத்துல, அவரை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல, அவரை துதிக்க வேண்டிய இடத்துல, ஹல்லேலூயா, அவருக்காகவே உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க வேற ஏதாவது வச்சீங்கன்னா அது எல்லாமே அழிவுள்ள காரியமா தான் இருக்கு. இதுதான் தேவன் என்ன சொல்றாரு? தேவன வார்த்தை என்ன சொல்றது? ஞானி என்று நம்ம எண்ணிக்கொண்டிருக்கோம். ஆனா நம்ம பைத்தியக்கார தன்மை ஏதோ ஒரு காரியத்தை தேவன விரோதமாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டு கடந்து வந்துட்டோம் இல்லையா? இத்தனை மாதம் கடந்து வந்த இந்த வருஷத்தை பேசுறேனே, ஜனவரி பிப்ரவரில இருந்து நம்ம டிசம்பர் வரைக்கும் கடந்து வந்துட்டோம் இல்லைங்களா? ஆமாங்க தானே? கடந்து வரலையே, ஒன்றும் கடந்து வந்துட்டோம் இல்லைங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க, தேவனை வைக்க வந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் வைத்தோம்? தேவன் மேல நம்பிக்கை வைத்து வாழ வேண்டிய நம்ம எது மேல நம்பிக்கை வைத்து நம்ம வாழணும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை நம்ம யாருக்கெல்லாம் அந்த முதல் இடத்தை நம்ம கொடுத்தோம்? நான் சொல்றது நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? அழிவில்லாத காரியத்துக்கு அழிவுள்ள காரியத்துக்கு அழிவில்லாத தேவனை நம்ம எந்த இடத்துல நம்ம வச்சிருந்தோம்? என்னையும் உட்பட தான் நான் சொல்றேன். நானும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருக்கேன் தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும், ஆனா தேவன் அப்ப கூட நம்மளை விடவே இல்லைங்க. இன்னும் கயிறை தூக்கி போட்டு எப்படி மீனை தூண்டில் போட்டு பிடிப்பாங்களோ அதே போல கிறிஸ்து இன்னும் நம்மளை தூண்டில் போட்டு பிடித்து கொண்டு இழுத்து கொண்டுதான் இருக்கிறாரு அவர் சமூகத்துக்கு. ஹல்லேலூயா. 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 விட்டா நம்ம பைத்தியக்காரச்சு மாதிரி எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டு இருப்போம். வேண்டாம், என் சமூகத்தை திரும்பன்னு சொல்லி தேவன் இன்னைக்கு நம்மளை மீண்டுமாக அவரோட பிரசன்னத்துல நம்மளை அமர வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பி நீதிமொழிக்கு போங்க. நீதிமொழி 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது சொன்ன இல்லைங்களா? நீ ஞானி என்று எண்ணாதே. நீங்க ஞானமா செய்கிற ஒரு காரியம் அது தீமையா தான் போய் விளங்குது. ஹல்லேலூயா. நான் ஞானமா பேசுறேன், நான் ஞானமா முடிவெடுக்கிறேன், நான் ஞானமா செயல்படுறேன் நினைக்கிறேன். நீங்க அது எத்தனை பிரச்சனையோ சண்டையிலையோ பெரிய ஒரு பாதகத்திலே போய் முடிந்திருக்கு. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? நம்ம அதெல்லாம் ஞானம்னு எண்ணிதான் நம்ம செயல்பட்டோம். இது கரெக்டா வரும்னு நினைச்சுதான் நம்ம செஞ்சோம். ஹல்லேலூயா. அப்படிதான் நினைச்சோம். ஆனா எத்தனை தடவை அது நம்மளுக்கே வெக்கத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க. மீண்டுமாக அந்த காரியம் எத்தனை தடவை நம்மளுக்கே விரோதமாக எழும்பி இருக்கு.
சுய புத்தினா அது நீங்க தான். நீங்க உங்களை பிரதிபலித்து அந்த இடத்துல வைக்கும் போது நீங்க தேவனை நீங்க நம்பிக்கை வைக்கல, தேவன் நம்பிக்கை வைக்கல. நம்மளோட நம்பிக்கை அநேக நேரம் என்னமா இருக்கு, என்னால முடியும், என்னால செய்ய முடியும், என்னால பார்த்துக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் எப்போது சொல்றேன், கிறிஸ்துவ பின்பற்றவங்களுக்கு உங்களுக்கு லகுவான வாழ்க்கை வேணுமா, சமாதானமான ஒரு வாழ்க்கை வேணுமா, அதுவும் தேவன் உங்க பட்சத்துல இருக்கிற அந்த உணர்வோடு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா தேவன் நம்பிக்கை வச்சு வாழ்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. அதோட உணர்வு, அதோட வழிநடத்தல் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். அது ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஞானம்னு நினைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பிசாசு எப்படி வருவான்? கருப்பு உடைய போட்டுட்டு, 2 கொம்பு வச்சுக்கிட்டு, கண்ணு சோப்பா இருந்துட்டு தான் யாருன்னு நினைக்கிறோம். அப்படிதான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நானே அப்படிதான் நினைச்சேன். பிசாசு கருப்பா வருவான், கருப்பு உருவத்தில் இருப்பான். எப்போ சொல்லுவோம், கருப்பா உனக்கு ஓடிச்சு. அப்புறம் 2 கொம்பு, கண்ணு வேற, சோப்பு, பல்லு இப்படி நீட்டிக்கிட்டு இருக்குது. நான் சொல்லிட்டேங்கன்னா பிசாசு இப்ப வெள்ளை அங்கீல கூட வரும். பிசாசு எப்படி வரும்? வெள்ளை அங்கீலையும் வரும். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மருத்துவங்களோட சரீரத்தை எடுத்துக்கொண்டுதான் பிசாசு வராங்க. உயிரோட இருக்கிற என்னோட உலகத்துல கூட பிசாசு இருக்கு. அதுக்கு நீ எனக்குள்ள பிசாசு இருக்குன்னு நான் சொல்லல. நான் சொல்றேன், உயிரோட இருக்கிற மனுஷனுக்குள்ள கூட பிசாசு இருக்கு. பாருங்க, நீங்களே டெக்னாலஜி வளரும் போது, நீங்களே மாறும் போது பிசாசோட டெக்னிக் மாறக்கூடாதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறது போல, நீங்க எண்ணுகிறது போல நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாது. ஆமென். சுத்தி இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. தேவனோட வழி நடத்துறதுக்கு ஒப்பு கொடுங்க. அதான் முதல் நீதிமொழியில பாக்குறீங்களா? மறுபடியும் படிங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஓகே, உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகு. நீ உன்னோட சொந்த சுய புத்தி மேல நீங்க சாஞ்சிங்கன்னா அது கண்டிப்பா கர்த்தருக்கு விரோதமாகவும் உங்களை பாவத்துக்குள்ள தள்ளுகிற சிந்தனையாக தான் இருக்கும். நான் முதலே சொன்னேன் இல்லையா, மனுஷனோட சிந்தை பொல்லாதது. ஹல்லேலூயா. அது எப்பொழுதும் கர்த்தரோட சித்தத்துக்கு கீழ் பணியாதது. ஆமென். அது இருமாப்பு உள்ளது, கடினமானது. ஹல்லேலூயா. அது ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லது சொன்னா கூட நம்ம சுய சிந்தை ஏற்றுக்கொள்ளாது. நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்லதான் சொல்லுவாங்க, அது கெட்டதாவும் எடுத்துக்கொள்ள முடியாது, நல்லதாவும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். என்னை கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவி எங்கேயோ போச்சு. நல்லதையும் எடுத்துக்கொள்ள, நன்மையை எடுத்துக்கொள்ளனா மனுஷனா தெரியணும். என்ன தெரியணும்? நல்லதா கெட்டதான்னு நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா தேவனோட வார்த்தை அந்த பகுத்தெறிகிற ஆவியை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்லதா கெட்டதான்னு நம்மளால கண்டுகொள்ற அளவுக்கு தேவனோட வார்த்தை நம்ம மத்தியில நிறைவாகவே ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என் நேரமும் நம்மளுக்கு ஏவுதல் செய்து கொண்டே நம்மளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறவர் தான் நம்மளோட ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னது போல, கிறிஸ்தவங்க அநேக பேர் சொல்லுவாங்க, அப்படி இல்லாம என்னால முடியாது, நான் தேவனோட சமூகத்துல போய் உட்கார்ந்துடணும், ஜெபம் பண்ணிடணும். ஆனா ஒரு காரியம் வரும்போது அவங்க பேசுற விதம், அவங்க எடுக்கிற தீர்மானம் கர்த்தருக்கு தேவனோட வார்த்தைக்கு பொறுப்பாக தான் அவங்க செயல்படுறாங்க. எப்போ சொல்றேன், ஒருத்தவங்க பிரச்சனைன்னு வரும்போது அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ரொம்ப நம்ம தானே சொல்லிடுவோம், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, அவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா அதே பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது தான் தெரியும், ஐயோ இந்த நாள் தான் அன்னைக்கு அப்படி சொல்லிச்சு. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அந்த சூழ்நிலை கடந்து போகும்போது அந்த நம்பிக்கை தேவன் மேல இருக்காது. பொறுமையா இருங்க சிஸ்டர், கண்டிப்பா தேவன் பெரிய காரணம். இவங்களுக்குள்ள அந்த பொறுமையும் இருக்காது, பொறுமையும் இருக்காது. இன்னைக்கு நம்மளோட அவசரத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம நடந்துக்கணும். நம்மளோட அவசரத்துக்கு
பிரகாரமாக நடந்துக்கிறோம். அடுத்தது நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அடுத்தது மனுஷனுக்கு ஏற்றபடியாக நம்ம நடந்துக்கிறோம். என்னைக்காச்சும் தேவனுக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டிருக்கோமா? நம்ம இவ்வளவு காரியத்தை நம்ம ஒரு காரியத்தை செயல்படணும், இது எல்லாத்தையும் நம்ம இன்புட் வாங்கிக்கிறோம் தானே? ஆமாங்க தானே? நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம், பேச போறோம், நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம். மனுஷனை யோசிக்கிறோம், அந்த சூழ்நிலையை யோசிக்கிறோம், பிற்காலத்தை நான் இப்படி செஞ்சுட்டேன்னா இப்படி பேசிட்டேன்னா என்ன ஆயிரும், எல்லாமே யோசிக்கிறோம். ஆனா இது தேவனோட சித்தம் உண்டான்னு நம்ம யோசிக்கிறோமா? நான் இப்படி செயல்படுத்தல, தேவனுக்கு விருப்பம் உண்டா நம்ம யோசிக்கிறோமா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஐயோ, இன்னும் அந்த சோர்வு நாவி ஒன்றும் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் யாரையும் உதாரணமா வைக்க முடியல, நான் என்னையே வைக்கிறேன். இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா என்னோட வாழ்க்கையை தேவனோட கரத்துல ஒப்பு கொடுத்தனாலதான். ஹல்லேலூயா. அவரோட சித்தம் எதுவோ அதன் பிரகாரமாக நான் கடந்து வரணும்னு நினைக்கிறேன். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. நன்மையா இருந்தா அது எனக்கு பாடம். தேவன் என்னை உருவாக்குறாரு. அவர் மேல விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதை நான் கடந்து போனாதான் எனக்கு அப்புறம் அரைச்சி கடந்து போனா உங்களுக்கு என்னால தைரியத்தோட என்னால உங்களுக்கு நான் ஆலோசனையும் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நன்மையாக இருந்தா அது எல்லா வகையும் தேவனுக்கு என்று தான் சொல்லி நான் கடந்து வரேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு தேவனுக்கு நானே ஒரு சாட்சி தான். பாருங்க, என்னோட ஆவி எவ்வளவு உற்சாகமா இருக்கு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க ஆவி எப்போதும் அனல் மூட்டை கொண்டே இருக்கணும். அது இப்படி சோர்வாகவும் கவலையாகவும் டயர்டாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலேயே அந்த ஒரு டயர்ட்லயே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வசனத்தை முடிச்சிருங்க. Deuteronomy chapter 1 verse 45. முதல்ல இருந்து வாங்கல 41. Deuteronomy 1வது அதிகாரம் 41 45 வசனத்தை படிச்சேன். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாய் இருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீகள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் இப்படித்தானே செய்யறோம். அவரோட சித்தம் இருக்காது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வந்துடுவோம். அங்கே போயிட்டு அடுத்தது யாரை தேடுவோம்? நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு மாட்டிட்டா தான் யார் கண்ணுக்கு தெரியுமா? தேவன் தெரிவார். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனமும் அதுதான். தேவன் போக வேணான்னு சொன்னாரு, யுத்தம் பண்ணாதன்னு சொன்னாரு, நீ பண்ணுனா நீ தோத்து போன்னு தேவன் சொன்னாரு. அப்பயும் இவங்க கேட்காம போனானுங்க. இப்ப போயிட்டு அவங்க போகிற எல்லா காரியத்திலும் என்ன கண்டாங்க? தோல்வியை கண்டாங்க. இப்ப அழுந்து கொண்டு யார்கிட்ட வராங்க? தேவன்கிட்ட வராங்க. தேவனை என்ன பண்ணாரு? செவி கேட்கல. அதுக்கப்புறம் வசனம் போடல. என்ன பண்ணிருப்பாங்க இஸ்ரேல் ஜனங்க? திருப்பியும் தேவனை முறுமுறுத்திருப்பாங்க தானே. ஆனா இது யாருனால வந்தது? யாருனால இவங்க இந்த தோல்வியை கண்டாங்க? யாருனால இவ்வளவு பெரிய வேதனை அவங்க கடந்து போறாங்க? அவங்கனால. அவங்க தேவனை பார்க்க வேண்டிய இடத்துல தேவனை பார்க்காம, இப்ப அவங்க ஒரு இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது, யார் காப்பாற்ற முடியும்னு. அவங்கள தேவன் தான் காப்பாற்ற முடியும். அந்த அறிவு நம்மளுக்கு முதலே இருந்திருந்தா அவங்க தானே
அந்த அறிவு நம்மளுக்கு முதலே, அந்த ஞானம் நம்மளுக்கு முதலே இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை கடைசி நேரத்தில் நம்ம வந்து நிற்க வேண்டாம் இல்லைங்களா? ஆமாங்க தானே? எங்க தேவன் வார்த்தை சொல்லுது, திரும்பி கர்த்தருடைய திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுந்தீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. கெட்டகுமாரன், எனக்கு திருப்பியும் கெட்டகுமாரன் ஞாபகம் வராரு. அல்லேலூயா, கெட்டகுமாரன் ஞாபகம் வராரு. அவர் எப்போ தெரியுங்களா உணர்ந்தாரு? எப்போ உணர்ந்தாரு? பண்டி சாப்பிடுற அந்த சாப்பாடு கூட அவருக்கு லாய்க்கு இல்லாம போச்சு. உங்களுக்கு புரியணும்னா, பண்டி சாப்பிடுற சாப்பாடு சரிங்களா, அந்த சாப்பாடு கூட அந்த கெட்டகுமாரன் கிடைக்கல. அப்பதான் அவர் நினைச்சு பாக்குறாரு, எங்க அப்பா வீட்டு நான் எப்படி வாழ்ந்தேன், எனக்கு எவ்வளவு வேலைக்காரங்க, நான் வான்னு சொன்னா வாரத்துக்கும் போன்னு சொல்றது போறதுக்கும். அந்த நேரத்துல அவங்க அப்பா மட்டும் அவன் நினைச்சு பார்க்கல. அந்த வார்த்தை நீ படிச்சா அவ்வளோ அழகா இருக்கும். என் அப்பாவுக்கும் என் பிதாவுக்கும் நான் விரோதமாக பாவம் செஞ்சு நான் பூக்க விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பி வரும்போது தேவன் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துனால தான் இன்னைக்கு மீண்டுமா நம்ம தேவன்கிட்ட வர முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துனால மட்டும்தான் தெரியுங்களா? பழைய ஏற்பாடு பார்த்தா தேவன் அவங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு ஒத்தாசையும் தேவன் செய்யல. ஆனா புதிய ஏற்பாடு பாருங்க, கெட்டகுமாரன் திரும்பியாக வரும்போது ஏசப்பா ஏற்றுக்கொண்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தவறு செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா, கிறிஸ்து அதை அனைத்தையும் மன்னித்து உங்களுக்கு மீண்டுமாக பிதாவுக்கிட்ட சேர்க்கறதுக்குவே அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மகிட்ட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆனா நம்ம அந்த சூழ்நிலைக்கு போக வேண்டாமே. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எது நல்லது எது கெட்டது, நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியுது. அப்ப தெரியும் போது இந்த நேரத்துல உதவி செய்ய தேவன் தான் வர முடியுங்க. அந்த சூழ்நிலை போய் நிக்கிறீங்க. ஆக்சுவலி தேவன் எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு உதவி செய்யறவராக இருக்கிறாரு. அவர் சொல்லும் போதே, அவர் காற்ற வழியிலேயே நீங்க அப்பயே செவி கொடுத்து நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா நீங்க இவ்வளவு வேதனைப்படணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்மனாலே வேதனைப்படுறோம், மற்றவனாலே நம்ம வேதனைப்படுறோம். ஆமாங்க தானே? ஆனா புதிய ஆண்டுக்கு போகும்போது எல்லாமே தேவன்கிட்ட விட்டுருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே கிறிஸ்துவின் சமூகத்துல விட்டு புதிய மனுஷனாக நோயே பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க தான் தேவனோட சித்தத்தை கீழ்ப்படியாம போனாங்க, அவங்களோட ஆசீர்வாதத்தை இழந்தாங்க, அநேக வேதனைக்குள்ள போனாங்க, அடிமைத்தனத்திலேயே அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவை தடுத்து கொண்ட நீங்கள் நானும் கிறிஸ்து அன்பினால நம்ம மூடிக்கொண்டு இருக்கிறோம். ஆவியானோட வழி நடத்துறதுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் அவங்க செஞ்ச அதே தவறு நீங்க செய்யாதீங்க. தேவனோட சித்தம் உங்க வாழ்க்கையில எதுவோ அது தேவன் நிறைவேற்ற இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இடம் கொடுக்காத வரைக்கும் தேவனால அவர் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. என்ன சிஸ்டர், அவர்தான் தேவனாச்ச, அவர் நினைச்சா இப்படி நினைச்சா, அவர் நினைச்சா ஆரம்பத்திலேயே ஆதாம ஏவாளைய திருப்பியும் அடக்கம் பண்ணி புது மனுஷனை அவர் உருவாக்கி இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில அவர் சித்தம் எதுவோ அதை செயல்படுத்த இடம் கொடுங்க. நீங்களே அதுக்கு ஒரு தடையாகவோ நீங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்காதீங்க. நீங்களே தடையாக இருந்துட்டு நீங்களே எல்லாத்துக்கும் ஒரு மதிலாக நின்றுட்டு தேவன் என் வாழ்க்கையில எதுவுமே செய்யல, தேவன் என்னை ஆசீர்வதிக்கல, தேவன் என் வாழ்க்கையில செழிப்பை கொடுக்கல, என் வாழ்க்கையில வார்த்தை வசம் நிறைவேறலன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க உங்களே ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு சில பேர்த்துக்கு யோசிக்க கூட முடியல, யோசிக்கிற தன்மை கூட இல்லை. அவங்களுக்காக மத்தவங்க யோசிச்சு ஆலோசனை சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவனோட வாழ்க்கை அப்படிப்பட்டதான் இருக்கு.
நம்ம எடுத்து சொல்லணும், நம்ம பார்த்து நம்ம சொல்லணும். டிமாஷினி உனக்கு தெரியலையா உங்களை சுற்றி இதெல்லாம் நடக்குதுன்னு? ஏன் கடந்து போடுற நீங்கள் உங்களுக்கு தான் அதிகமாக தெரியணும். நீங்கள் என்ன கடந்து போறீங்க? நீங்க என்ன பண்றீங்க? மற்றவங்க உங்க வாழ்க்கையோட தரத்தை பார்க்கும்படியாக நீங்க வைத்துக் கொள்றீங்க. அப்ப யாரு யாரோட மரியாதை எடுக்கிறா? நம்ம தானே. ஆமாங்களா இல்லையா? அப்படி வைக்காதீங்க. நம்மளுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன ஞானம்? சொந்த ஞானம் இல்ல, தேவ வார்த்தையின் ஞானம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா நாளும் பகுத்தெறிய முடியும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது நம்மளால பகுத்தெறிய முடியும், மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிறது நம்மளால பகுத்தெறிய முடியும். நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தருக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு யாரும் வேதனை கண்ணீர்லாம் விரும்ப மாட்டோம். ஆமாங்க தானே? அதை நம்ம அழுந்துக்கிட்டே இருக்கணும், குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கணும், வேதனை கடந்து போகணும் நம்ம எதிர்பார்க்கிறோமா? எல்லாரும் ஒரு விடுதலை தானே எதிர்பார்க்கிறோம். ஆமாங்க தானே? ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேக பிரச்சனையை நம்ம ஆராய்ந்து பார்த்தா அது நம்மளால தான் உருவாயிருக்கும். ஆமே, அது நம்மளால தான் உருவாயிருக்கும். காயத்துக்கு சில டைம் நம்ம காயத்துக்கு மருந்தும் போட்டு திருப்பி அந்த மருந்து திருப்பி நம்மளே லாக் பண்ணி எடுத்துருவோம். 6வது படிக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் நடக்குது. பாஸ்டரும் அநேக சூழ்நிலை அமைதியாக இருந்துருவாரு, நானும் அநேக சூழ்நிலை அமைதியாக இருந்துருவோம். அவருக்கு புரியாதுன்னு இல்லை, அவருக்கு எல்லாமே புரியும். ஆனால் அவர் அமைதியாக இருப்பார். அவர் அமைதி என்ன சொல்ல வருதுன்னு எனக்கே தெரியும். அதே போல் தான் நானும் அநேக சூழ்நிலை அமைதியாக இருப்பேன். என்னோட அமைதி அவருக்கு புரியாதுன்னு இல்லை, அவருக்கும் எல்லாம் புரியும். நான் ஏன் அமைதியாக இருக்கேன்? ஆமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா கிறிஸ்துனால மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துனால மட்டும்தான். கிறிஸ்து இல்லைன்னா எப்படி சொல்றது தெரியலைங்க. 14 வருஷம் எனக்கே தெரியல எப்படின்னு. ஆமாம்மா, 14 வருஷம், 16 இயர்ஸ். நினச்சிருந்தேன் இந்த வருஷம் கூட முடிஞ்சிருக்கலாம் எங்களோட வாழ்க்கை. ஆனால் இன்னும் தொடர்ந்து போகணும். அதுவும் கிறிஸ்துனால மட்டும்தான். நான் தேவனை பார்க்குறனால தான் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எங்களால் கடந்து போக முடியுது. இன்னைக்கு எல்லாரும் நினைப்பீங்க இல்லையா, பாஸ்டர் சிஸ்டர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கும், தேவன் எல்லாமே பார்த்துக்குவார். இல்லைங்க, நீங்கள் இருக்கிற போல தான் நாங்களும் இருக்கோம். உங்களுக்கு அடித்தா வலிக்கும்ல, கடிச்சாலும் வலிக்கும்ல, அடி கொடுத்தாலும் வலிக்கும் இல்லையா? எங்களுக்கும் வலிக்கும். எப்போதும் பாஸ்டர் மனைவி ரொம்ப உன்னத இடத்துல வச்சிருந்தீங்க. இல்லை, உங்களை காட்டிலும் எனக்கு இன்னும் நிறையா. ஆமே. எங்களால் கடந்து போகிறனால தான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் எங்களால் ஆலோசிக்க முடியுது. நீங்கள் சொல்லுன்னா கூட உங்களோட பிரச்சனைலாம் என்னன்னு எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுது. ஆமே. ஆமே. ஞான கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை அவர் செய்துட்டாரு. ஆமே. நிறைய நன்மைகளை அவர் செய்துட்டாரு, இன்னமும் செய்ய போகிறாரு, இன்னும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்காக நம்ம வாழுவோம், ஜீவிப்போம். அந்த தேவனுக்கு உண்மையாக நம்ம இருப்போம். புது வருஷத்துல தயவு செஞ்சு 31/6 பார்க்கணும். நீங்கள் யாருமே இப்படி இருக்காதீங்க. எனக்கு திலகாவை தவிர மற்றவங்க யாருமே சந்தோஷமா இருக்குது என் கண்ணுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா புதிய வருஷத்துல 2025 ஆமே நம்ம சந்தோஷமா கடந்து போனோம் கர்த்தருக்குள்ள. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் கவலையா இருக்கீங்க அப்படியா?